அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவி பறிப்பு, ஸ்டாலின் கதை முடிந்தது, இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்து வெளியே இருக்கு. இப்போ செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் புதிய திருப்பமாக தான் பார்த்தீங்கன்னா மீண்டும் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்து மீண்டும் சிறைக்கு செல்ல போகிறார் அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றம் அனல் பறக்க இப்போ விவாதங்கள் வந்து நடத்தி வந்திருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ திமுகவுடைய தலைமையத்துக்கும் செந்தில் பாலாஜியுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிக்கக்கூடிய அளவிற்கும் பார்த்தோன்னா இப்போ அதிரடியாக நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பால் இப்போ மீண்டும் கூடியவர்கள் இன்னும் 2-3 நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சிறைக்கு செல்ல போகிறார் அப்படின்ற மாதிரி தான் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக தீர்ப்பு வழங்கியிருக்காரு. அதனால் இவர் தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தான் தாமாக முன் வந்து செந்தில் பாலாஜியுடைய வழக்கை மீண்டும் ரீஓப்பன் செய்திருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ திமுக பெரும் அதிர்ச்சிகள் வந்து இருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க விரும்புகிறார் இல்லையா என்பதை தெரிவிக்க உச்சநீதிமன்றம் அதிரடியாக கேள்வி எழுப்பக்கூடிய நிலையில் தான் இப்போ பண மோசடி வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதற்கு எதிராக வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளது. இதன் அடிப்படையில் தான் தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பண மோசடி வழக்கில் ஜாமீன் விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிராக சென்னை சேர்ந்த வித்யாகுமார் உச்சநீதிமன்றத்தை மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த மனுவை நீதிபதிகள் அபயா ஓகா ஏசி மாசி ஆகியோர் வந்து பார்த்தீங்கன்னா அடங்கிய பெஞ்சா விசாரித்தது. இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு இருந்த நிலையில் செந்தில் பாலாஜியுடைய வழக்குக்கு எதிராக பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் ஓவராலாகவே வந்து பார்த்தீங்கன்னா 150க்கும் மேற்பட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு கொடுத்துருக்கக்கூடிய நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அமித் ஆனந்த் திவாரி இது தொடர்பாக ஜனவரி 16ஆம் தேதி விரிவான மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுதார வழக்கறிஞர் கோபால் சங்கர நாராயணன் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 222 பேர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொது ஊழியர்கள் 212 பேர். இந்த 212 பேரும் சாட்சிகளாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இப்போ செந்தில் பாலாஜி தரப்புக்கு சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து மீண்டும் சிறைக்கு சென்றார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலினுடைய கதை முடிக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகள் தான் வந்து நடந்திருக்கு. கூடியவரில் 2026க்குள்ளே திமுக சேர்ந்த அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 35க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் வந்து சிறைக்கு செல்வார் அப்படின்ற மாதிரி தான் அதிரடியாக அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரமாரியாக கேள்வி எழுப்பக்கூடிய நிலையை தான் இப்போ அதிரடியாக ஒரு பேசும் பொருளாக வந்து மாறி இருக்கு. இதில் முதல் அமைச்சராக செந்தில் பாலாஜி அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி கூறியிருக்காரு. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.